சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுக உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு எப்போது திரு விஜய் அமைச்சர் பதவி கொடுத்தார்? அது அவ்வளவு சுலபமா முடிவு பண்ற கேஸா தெரியலையே. பல பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார் இருக்கு. பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர், கட்சிகளை உடைக்கக்கூடியவர், கட்சி தாவுபவர்களை வரவேற்கக்கூடியவர். ஏற்கனவே நம்ம நாட்டுல மோடிக்கும் பாஜக தான் அந்த பேர் இருக்கு. இவர் திருமாவளவன் முதல்வர், நான் துணை முதல்வரா இருக்க தயாருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் நேற்று திருமாவளவன் ஒரு தனியார் கம்பெனி ஊடகத்துல சொல்லி இருக்காரு. நம்ம எவ்வளவு நாளா பேசிட்டு இருந்ததெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. இப்போ ஆமா, பாஜகவுக்கு விஜய் மேல ஏற்கனவே தீராத ஆத்திரம் இருக்குங்க. காங்கிரஸ் டக்குன்னு டிஎம்கே பேண்ட் வேகன்ல இருந்து ஜம்ப் ஆகி அங்க போய் சேர்ந்து அதிகாரத்தில் பங்கு அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரின்னு வாங்க. இப்பவும் எடப்பாடிக்கு சொல்றேன், அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றால், அவரே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தாவேகா கூட போய் சேரலாம். ஏன்னா தீய சக்தி திமுக தான் அண்ணா திமுகவுக்கு முக்கிய எதிரி. வணக்கம் ஆகாய நண்பர்களே. அதிமுக உறுப்பினர்களுக்கு எப்போது அமைச்சர் பதவி கிடைக்கும்? திரு விஜய் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்? அதிமுக பிளவுபடுவோம், அதுக்கு யார் காரணம்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு மதிவாணன். வணக்கம் சார். அதிமுக உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு எப்போது திரு விஜய் அமைச்சர் பதவி கொடுத்தார்? அது அவ்வளவு சுலபமா முடிவு பண்ற கேஸா தெரியலையே. ஏன்னா சட்ட சிக்கல் இருக்கு, பல பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார் இருக்கு, கவர்னர் சாங்ஷன் இருக்கு ப்ராசிக்யூட் பண்றதுக்கு. அதனால விஜய் எப்பவுமே ரொம்ப முன்ஜாகிரதை முத்தன்னா. அவரு 100 வாட்டி யோசிப்பாரு ஒரு விஷயத்த, அவ்வளவு ஈஸியா செய்ய மாட்டாரு. அதனால இட் வில் டேக் சம் டைம் நினைக்கிறேன். அது உடனடியாக வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல பேரோட மக்கள் கிட்ட செல்வாக்கோட இன்னைக்கு ஆட்சியில வந்திருக்காரு. அவருக்கு 106 108 தான் இருந்தா கூட 144 பேர் அவர் ஆதரிக்கிற அளவுக்கு இந்த ஒரு வாரத்துல அவருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு சட்டமன்றத்துக்குள்ள. அதனால இஸ் நாட் இன் எ ஹரி. இன்னொரு 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நிதானமா இருப்பாரு. ரெண்டாவது அவசரப்பட்டு ஒரு கெட்ட பேருக்கு ஆளாயிட வேணாம். அதாவது பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர், கட்சிகளை உடைக்கக்கூடியவர், கட்சி தாவுபவர்களை வரவேற்கக்கூடியவர். ஏற்கனவே நம்ம நாட்டுல மோடிக்கும் பாஜக தான் அந்த பேர் இருக்கு. கட்சிகளை உடைப்பார்கள், வாஷிங் மிஷின் வச்சிட்டு இருப்பாங்க, அஜித் பவாரை தூக்கி அதுல போட்டாங்கன்னா அவர் கிளீனா வந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு அவப்பெயருக்கு ஆளான கட்சி பாஜக நாடு நெடுக. இப்ப அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்த எடுப்பிலேயே தாவேகாவுக்கு வரக்கூடாது என்பதுல அவர் நிச்சயமா தெளிவா இருப்பாரு. அதுக்காக அவரை ஒரு நெருக்கடியான நேரத்துல சட்டமன்றத்துல ஆதரிச்சவர்களையும் அவர் விட்டுற மாட்டாரு. அவர் நிச்சயமாக அவங்க நன்றியோட இருப்பாரு. அதை சட்டப்பூர்வமா அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக செய்யறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வார். நீங்க கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்காக காத்திருப்பார் அப்படின்னு. அதிமுககாரங்க வெயிட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஆதரவு கொடுத்ததே அமைச்சர் பதவிக்காக, காத்திருப்பாங்களா? இல்ல, அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்க. அதாவது காத்திருந்தால் அமைச்சர்களாவலாம், 5 வருஷம் அமைச்சர்களா இருக்கலாம். அவசரப்பட்ட என்ன ஆக போகுது? அதனால அவர்களுக்கும் வேற வழி இல்லை. நிச்சயமாக அவங்களுக்கு விஜய் பத்தி இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும். இஸ் எ ஜென்டில்மேன், he will honor his commitment. ஆனா நான் நினைக்கிறேன் 2 விஷயம் தான் ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் போய், இப்போ சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் தான் நாயகருங்க. கோர்ட்டு கூட அதுக்குள்ள எதுவும் பண்ண முடியாதுங்க. புரியுதுங்களா? அன்லெஸ் சம் கிரிமினல் ஆக்ட்ஸ் டேக் பிளேஸ். ஒருத்தன் கத்தியில எடுத்து குத்திட்டான்னா அப்பதான் கோர்ட்டோ போலீஸோ தலையிட முடியுங்க. மற்றபடி சபையில பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் அத்தாரிட்டி யாருன்னா ஸ்பீக்கர் தான்.
இப்ப நமக்கெல்லாம் தெரியும் ஆஸ் ஆஃப் நவ் 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 ஃபேக்ஷன்ல இருந்து அதிமுகல இருந்து. 2 பேரும் சொல்றாங்க நாங்கள் தான் தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், நாங்க தான் கொறடா, நாங்க தான் பொருளாளர் சொல்றாங்க. ஆனா டில் திஸ் டைம் ஆஸ் ஆஃப் நவ் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எதையுமே அங்கீகரிக்கல. அப்ப நான் என்ன லீகலா நான் பெரிய பண்டிட் இல்லைனாலும் இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற குழுவுக்கான அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் யாரும் இல்லை. ஏன்னா சபாநாயகர் தான் அங்கீகரிக்கணும். எடப்பாடி சொல்லிட்டாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சபைக்குள்ள செல்லாது. சபாநாயகர் ஹஸ் டு அப்ரூவ் இட். அப்ப இன்னைக்கு யாருக்கு அங்கீகாரம் என்ற ஒரு நிலைமை அது முடிவாகிறதுக்கு முன்னால நான் கொடுத்த கொறடாவை உத்தரவை இவர் மீறிட்டாருன்னு ஒரு 22 பேரும், நாங்க கொடுத்த கொறடா உத்தரவை இவங்க மீறிட்டாங்க 25 பேரும் சபாநாயகர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, கட்சி தாவல் தடை சட்டத்துல நடவடிக்கை எடுக்க எல்லாம் அபத்தங்க. does not arise at all because there is no recognized party whip, leader, treasurer for ANNA-DMK legislative party as of now. அதனால அது செட்டில் ஆகணும். என்னை பொறுத்தவரையில வெல்விஷர் முறையில நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன், நீங்க கூட இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க. போஸ்ட் போல்ல டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நடக்குமான்லாம் கேட்டிருக்கீங்க. பட் ஐ திங்க் இவர் திருமாவளவன் முதல்வர், நான் துணை முதல்வரா இருக்க தயாருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டுதான் நேற்று திருமாவளவன் ஒரு தனியார் கம்பெனி ஊடகத்துல சொல்லி இருக்காரு. நம்ம எவ்வளவு நாளா பேசிட்டு இருந்ததெல்லாம் அவர் வாயாலே அவரே சொல்லிட்டார். இப்போ ஆமாம், அதிமுக தலைவர் பழனிசாமியை முதல்வராக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவு செய்ய முடிவெடுத்து எங்க கிட்டையும் கேட்டாங்க அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார் திருமாவளவன். அடுத்தது என்னையும் முதல்வராக்குறேன், துணை முதல்வரா எடப்பாடி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனாலதான் ஒரு 24 மணி நேரம் டில்லி டாலி பண்ணி அந்த லெட்டர் கொடுக்காம வெயிட் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் வச்சுங்களா. அப்ப திருமாவளவனிடம் துணை முதல்வராக இருக்கிற சம்மதிக்கிற எடப்பாடி வாட் இஸ் ராங்? இப்ப ஏக்நாத் சிண்டே சீஃப் மினிஸ்டர் இருந்தார் மகாராஷ்டிரால, அவர்கிட்ட டெப்டி சிஎம் இருந்தாரு ஃபட்னாவிஸ் பிஜேபி. ஆனா ரோல்ஸ் ரிவர்ஸ்டு. ஏன்னா இப்ப ஃபட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் கீழே டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு ஏக்நாத் சிண்டே இருக்காரு. அரசியல்ல ஈகோலாம் பார்க்க கூடாதுங்க. ரியாலிட்டி வாட் இஸ் டுடே. நான் என்னவா இருக்கேன், அப்ப உங்களுக்கு வெறும் 47 எம்எல்ஏ இருக்காங்க. நான் இப்பவும் எடப்பாடிக்கு சொல்றேன், அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றால் அவரே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தாவேகா கூட போய் சேரலாம். ஏன்னா தீய சக்தி திமுக தான் அதிமுகவுக்கு முக்கிய எதிரி. சார் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க நான் திரும்ப கேட்கிறேன். எடப்பாடி கட்சியை ஒற்றுமைப்படுத்தி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து துணை முதலமைச்சர் ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. துணை முதலமைச்சர் ஆகிவிடலாம் அல்லது அவருடைய கட்சி முழுமையாக இதுக்கு உதவியா புரிஞ்சு அவங்க ஒரு 10 மந்திரியோ 6 மந்திரி 7 மந்திரியோ கூட வாங்கிக்கலாம். ஒன்று சேர்ந்து செய்தார்கள் என்றால் அதுக்கு சட்ட சிக்கல் இருக்காது. போஸ்ட் போல் அலையன்ஸ் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது they are not violating any mandate. மக்கள் தீர்ப்பை அவர்கள் மீறவில்லை. மக்கள் தீர்ப்பு தாவேக ஆளுங்கட்சி ஆகணும், விஜய் முதல்வர் ஆகணும். அதை மீறல அவங்க, அதுக்கு உதவி பண்றாங்க. they are supplementing the efforts. அப்படி இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் பெரிய மனசு வேணும், முதிர்ச்சி வேணும், பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வேணும். அதெல்லாம் இவ்வளவு நீண்ட அனுபவம் உள்ள எடப்பாடிக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இருக்கணும்னு நான் விரும்புறேன். அவர் குறுக்கு வழியில போயிட்டு திமுகவின் உதவியோடு முதலமைச்சராக நினைச்சதோ திருமாவளவன் கீழே துணை முதல்வராக ஒத்துக்கணுதெல்லாம் கூட தப்புங்க. விஜய் இஸ் நாட் யுவர் எனிமி. விஜய் உங்களுக்கு மெயினான எனிமியே இல்லை. சொல்ல போனா விஜய் அவரை தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு முறை தான் குறை சொன்னாரு. அது எப்பன்னா பல பேர் சொல்றாங்க ஏன் அவரை போய் பார்த்து இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் எல்லாரையும் பார்த்த மாதிரி அவர். ஆனா ஒருத்தரை நம்ம பாக்குறது, வாழ்த்து பெறுவது இதெல்லாம் நம்ம விருப்பம் தானேங்க. நோபடி கேன் கமாண்ட் என்ன பாரு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பர்சனுடைய அந்த இண்டிவிஜுவலுடைய விருப்பு வெறுப்பு தான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் இது என்ன காரணம் தெரியாது, 234 தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர்கள் களத்துல இருந்தாங்க.
ஆனா எடப்பாடியில மட்டும் களத்துல இல்லாம ஒரு சுயேட்சையை அந்த கட்சி ஆதரிக்கிற நிர்பந்தத்தை உண்டாக்குனாங்க இல்லையா? அதன் பின்னால் எடப்பாடி இருந்ததாக, அந்த வேட்பாளர் மாயமாக மறைந்தது, காணாமல் போனது, அங்கே சின்னம் இல்லாமல் போனது, அது ஒரு பர்சனலா கூட அவர் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இப்ப அதே போல எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, விஜய்க்கு தெரியாதா? தேர்தல் முடிவுக்கு அப்புறம் திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்க பேசினாங்க, பல பேர் அதுக்கு ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாதா? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இதெல்லாம் மறந்துட்டு போவார்? அவரும் மனுஷன் தானே. சோ ஆனா 2-3 நாள் ஆயிடுச்சு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க. நம்ம குற்றம் பார்க்க ஆரம்பிச்சு நம்ம சொந்தக்காரங்க யாருமே நம்ம கூட இருப்போம். அது போல இன்னைக்கு மெயினா திமுகவை அதிகாரத்திலிருந்து வெளியே தள்ளணும். திமுகவின் குடும்ப அரசியலை முடிவு கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்ன? இதை யாருமே அண்ணா திமுக எதிர்க்க மாட்டாங்களே. நீங்க இத சொன்னீங்கன்னா கட்சியும் ஒன்றிடும். உங்களுக்கு எந்த டிசிப்ளின் ஆக்ஷன், பிளவு 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 அதிகாரத்துல இல்ல, ஃபர்தர் எரோஷன் ஆஃப் யுவர் ரேங்க் அண்ட் ஃபைல், மக்கள் டிமாரலைஸ் ஆயிடுவாங்கல்ல அண்ணா திமுக ஆட்கள். அதனால எனக்கு என்னவோ இன்னைக்கு பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னா, எடப்பாடிக்கு அவர் 60-65 வயசுக்கு மேல ஆயிப்போச்சுங்க. இவர் சின்னவர் விஜய். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ற மாதிரி யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் யுவர் ஆலிவ் ஹேண்ட்ஸ், ஹேண்ட் ஆஃப் கோஆபரேஷன். அப்ப அது விஜய்க்கும் எது நல்லதுன்னா, ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர்லாம் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறதை விட திடீர்னு எப்ப காலம் வருவாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு சாலிடான ஒரு 47 பேர் வந்துட்டாங்கன்னா 150 பேர் இருக்காங்க, பகிர்ந்து கொடுக்க அவர் தயாருங்க. அவர் தான் முதல் நாள்லே சொல்லிட்டாரு, நம்மை ஆதரித்து வருபவர்கள் நம் தலைமையை ஏற்றுக்கொண்டு டெப்டி சிஎம் வேணும்னா இருங்க, இல்லையா உங்க கட்சியில யாருக்காவது ஒருத்தர் கொடுங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி கொடுங்க. உடனடியாக ஆளும் கட்சியாக அதிமுக மாறுது. இதுதான் இதுல இருக்கிற பெஸ்ட் சிச்சுவேஷன். இல்ல சண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டின் போறதா அடுத்த 5 வருஷம் ஓட்டலாம். இப்படி சார் நீங்க பல உங்களுடைய பதில நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. அதை நோக்கி அதிமுக போய் கொண்டிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதை நோக்கி அதிமுக என்னன்னா, கவர்னர் கிட்ட புகார் சொல்றதுக்கு திரு எடப்பாடி போகல, திரு வேலுமணி கூட நாங்க பேச தயாரு, நாங்க பொதுச் செயலாளர் கூட பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, பொதுக்குழு கூட்ட நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன எண்ணங்களை தான் அவர்களும் மனதுக்குள்ள வைந்து கொண்டு அதற்கான சாத்தியங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு விஷயம். இன்னொன்னு, அதிமுகவை விஜய் உடைத்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் தொடர்ந்து வருது. ரெண்டுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? விஜய் இது இந்த மாதிரி சில்லி வேலை எல்லாம் என்னைக்குமே செய்ய மாட்டார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உடைஞ்ச ஒரு பகுதி தனக்கு ஆதரவு கொடுத்து அதன் மூலம் பதவியை தக்க வைப்பது என்பது அவருக்கு ஒரு நீடித்த அவப்பெயரை உண்டாக்கும். முழு கட்சி வர்றது வேறங்க. அதான் நான் சொன்னேன், சட்ட சிக்கல் இல்லாமல், தார்மீக பிரச்சனை இல்லாம போஸ்ட்போல் அலையன்ஸ் வச்சுக்கலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது. அதிமுக தாவேகாவுக்கு இனிமையே கிடையாதுங்க. அவங்க தலைவர்கள் ஜெயலலிதா, அண்ணா, எம்ஜிஆர் புகழ் பாடிட்டு இருக்காரு அவரு. அதனால நேச்சுரல் அலை இந்த சூழல்ல அதிமுகவுக்கு தாவேகா தான், நாட் திமுக. அப்ப எனக்கு என்னவோ 2-3 நாள் முன்னாள் இருந்த அந்த கடினம், அந்த கோபம், அந்த ஆவேசம் இப்ப இல்ல. 2 குரூப்புக்கும் யதார்த்தம் கொஞ்சம் தொடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் பண்ணாலும் 27 பேர் ரிசைன் பண்ணிட்டு விசில் சின்னத்துல நிப்பாங்கன்னு ஒரு வதந்தி வந்தது. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதனால ஐ திங்க் அதனாலதான் பாருங்க, இப்ப 2 நாளா பொதுச் செயலாளர் அவர் தான், நாங்க ஒண்ணும் அவரை தப்பா சொல்ல, வாங்கின கையெழுத்த கூட இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொடுக்கல. அதனால 2 சைடும் ரியாலிட்டிய கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது சண்டைக்காரங்கிட்ட போய் சாட்சிக்காரங்கிட்ட போய் விழுதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதனால பெட்டரா இவங்க 2 கட்சியும் ஆத்தரைஸ்டா பேசி அதை ஒரு கூட்டணியா வைப்பது தமிழகத்துக்கு நல்லது, தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது. 5 வருஷம் ஒரு நீடித்த ஆயுளோடு இந்த தாவேகா தலைமையிலான ஆட்சி இருக்கிறது, அது உதவி பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஐ எம் நாட் எனி பார்ட்டி மெம்பர். ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான் நான் நினைக்கிறேன். மத்த எல்லாமே ஒஸ்ட் ஆப்ஷன் தான். அது தாவேகாவுக்கு லாபமா? அதிமுக வருவது அதிமுக லாபமா இருக்கலாம், தாவேகாவுக்கு லாபம். ஏன்னா ஒரு பெரிய கட்சி கூட்டணி கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களோட நிர்பந்தங்கள் இருக்கும், அதனுடைய அமைச்சர்கள் பல பேர் மேல கடந்த காலத்துல புகார் இருந்தது. இது திரு விஜய்க்கு லாபம்னு நினைக்கிறீங்களா?
லாபமா நஷ்டமா இல்லைங்க. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை 5 வருஷம் முதல் தடவையா ஆட்சியை, வரலாறு படைத்த ஆட்சியை பிடிச்சிருக்கிற 2.5 வருஷம் கட்சிக்கு இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டினா, இட்ஸ் கவர்மெண்ட் ஷுட் கண்டினியூ, இட் ஷுட் பி ஸ்டேபிள். 5 வருஷம் இதை ஆடிச்சு வந்தாங்க போயிட்டாங்கயா, அவங்களுக்கு அனுபவம் இல்லையா, மேனேஜ் பண்ண தெரியலையான்ற குற்றச்சாட்டுகள் உங்க மேல வரும். அப்ப இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு பெஸ்ட் கோர்ஸ் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்டை ஸ்டேபிளா கொடுத்தாதான் டெய்லி அரசாங்கம் இவன் போயிடுவானா, சிபிஐ போயிடுமா, சிபிஎம் போயிடுமான்னு இருக்காம, அவர் இந்த தமிழ்நாட்டின் மக்களுக்காக சிந்தித்து அவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதில் அவருடைய எனர்ஜியை டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தூங்கி எழுந்தா எவன் போயிருப்பான் காலையில, எவன் காலை வாருவான்னு நினைச்சிட்டு நித்திய கண்டம் பூர்ண ஆயுஷம் இருக்கக்கூடாதுங்க. சோ அவருக்கு நல்லதுங்க அது. ஸ்டேபிள் கவர்மெண்ட்னா அவர் ஈ கேன் டெலிவர் குட்ஸ், எந்த அச்சமும் இல்லாம ஃப்ரீயா பண்ணலாம். 2வது, ஊழல் பத்திலாம் சட்டம் கடமையை செய்யிட்டுங்க. ஊழல் புகார் தானே, காழ்ப்புணர்ச்சியில திமுக பல பேர் மேல கேஸ் போட்டிருக்கு. கோர்ட்ல போய் இஃப் தே ஆர் கன்விக்டட் அவங்க பதவியில இருக்க முடியாது, அவங்களுக்கு பதவியில தொடர முடியாது. அது வரைக்கும் அன்லெஸ் யூ ஆர் ப்ரூவ்டு கில்ட்டி, இந்தியன் லா சேஸ் யூ ஆர் இன்னோசன்ட், நீங்க நிரபராதி தான். அதனால ஊழலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு திமுகவுக்கோ மற்றவர்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஜெயில இருந்த லஞ்ச ஊழல் வழக்குல மாசக்கணக்குல மந்திரியா வச்சுட்டு இருந்ததுதான் செந்தில் பாலாஜி திமுக. KN நேரு மேல FIR போடாமலே அவரை முதன்மை செயலாளராகவும் அவரை உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் கடைசி வரை வச்சுட்டு இருந்ததுதான் திமுக. அதனால ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்டால், தண்டிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் லூஸ் மெம்பர்ஷிப், தே வில் பி அவே ஃப்ரம் எனி போஸ்ட். புகார் கூறிட்டதாலேயே எப்படி அவர் குற்றவாளி ஆயிடுவாரா? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க இப்ப திமுக அதிமுக பத்தி சொன்னீங்க. அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதுதான் அதிமுக நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு. ஆனா இருந்தாலும் திமுக திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி ஆதரவு கொடுக்கவும் தயாராக இருந்து தொடர்ந்து செய்து வந்து திரு திருமாவளவனும் அதை சொல்லி இருக்கிறாரு. திரு ரஜினிகாந்த் திரு ரஜினிகாந்த் அதுக்கான தான் அதை செய்யல அப்படின்னு நேத்து பேசினாரு. அது அதிமுக திமுக நான் பேசல அப்படின்னு. இந்த மாதிரி சூழல்ல அதிமுக போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராச்சுன்னா அதை திமுக அனுமதிக்குமா? திமுக என்னங்க, அது என்ன அதிமுகவுடைய ஓனரா, அமித்ஷாவா அனுமதிக்கிறதுக்கு? அதிமுக 30 வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிங்க. இன்னைக்கும் அதுதான் அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட பெரிய கட்சி. பட் இன்னைக்கு நிலைமை, பெரிய வசதியா இருந்த குடும்பம்பா இன்னைக்கு ரொம்ப பஞ்சம் பழைக்கிற ஆயிட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப பெரிய கட்சிங்க. ஆனா இன்னைக்கு 111 சீட்ல டெபாசிட் போயிருக்கு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்க பழைய பெருமை பேசிட்டு இருக்க முடியாதுங்க. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் கதையெல்லாம் பேச முடியாதுங்க. வாட் இஸ் யூ டுடே, வாட் இஸ் ADMK டுடே? தொடர்ந்து இந்த ஸ்பிளிட்டுங்க அதிகாரத்துல இருந்துட்டே இருந்தா எதிர்கட்சியா எல்லாருமே தூண்டில் போடுவாங்க, அப்புறம் சிக்கலாச்ச. அதனால எனக்கு என்னவோ யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை இந்த 25 பேர் கரெக்டா புரிஞ்சுட்டாங்க. இந்த எடப்பாடி ரொம்ப அடமெண்டா இருக்கு. எனக்கு ஆக்டர் திருமாவளவன் இதை வெளியேற்றார் பாருங்க, அவர் முதல்வர், துணை இதை நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு இவருக்கு? விஜய் ஒரு பீப்புள்ஸ் லீடர், பீப்புள்ஸ் சாய்ஸ், ஒரு மிகப்பெரிய மேண்டேட் வாங்கி இருக்காரு, 35% ஓட்டை வாங்கி இருக்காரு. திருமாவளவன் 1% ஓட்டு கூட வாங்கல, 2 MLA, இவர் 108 MLA வச்சிருக்காரு. அவர் கீழே போய் வயசு பிரச்சனையானா ராகுல் காந்தி கீழே யாரும் பிரச்சனை செய்ய மாட்டாங்களா? ராஜீவ் காந்தி கிட்ட PV நரசிம்மராவ் எல்லாம் இல்லையா? வயசெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, மனசுதாங்க. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்கலாம், அதாவது 2 பேருக்கும் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பா இது இருக்கும். அதே போல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, கொள்கை எதிரியோட அரசியல் எதிரியோட அவரு விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஆனா அவருக்கு என்ன பெனிஃபிட்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட். இந்த இப்பவே சொல்றாங்க பாருங்க, இவரு ஸ்டாலின் அவங்க மாவட்ட செயலர் கூட்டத்துல ரொம்ப நாளைக்கு தாளாது, இது சீக்கிரம் கவுந்துரும்னு. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுமா வேணாமா? இட் இஸ் கோயிங் டு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். இது டியூரபிள் அலையன்ஸ் சொல்லமா வேணாமா? அப்ப உங்களுக்கு வேற யாரு? இந்த 2 பேர் 3 பேர் இருக்காங்கல்ல, விசிகா, CPI, CPM, நல்லது அவங்க இருக்கிறது. ஆனா அவங்கள நம்பியே நீங்க குறை காலம் இருந்தீங்கன்னா they will blackmail you, dictate you. அதிமுக அப்படி இல்லையா, அது ஒரு ரெஸ்பான்சிபிளா ஆட்சியில இருந்த கட்சி.
அதுக்கு தெரியும் நியூஆன்சஸ், டிஃபிகல்டிஸ் என்னெல்லாம் ஆட்சி பண்றதுல இருக்குன்னு. அதனால என்ன கேட்டா ஒரு ஆட்சியின் நீடித்த தன்மை நிரந்தரத்தை செய்யறதுக்கு விஜய்க்கு இது உதவும். அதிமுக என்ன நல்லதுன்னா அவங்க ஆட்கள் பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க. ஏற்கனவே 5 வருஷம் அதிகாரத்துல இல்லாம இருந்திருக்காங்க. பஞ்சம்னா வேற எதுவும் இல்ல, அதிகாரம் இல்லாம இருக்காங்க. அவங்க சொல்றது எதையுமே எவனும் கேட்கறது இல்ல. இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா மாறிட்டாங்கன்னா கெத்தா இருப்பாங்கல்ல. அந்த கட்சி ஒரு 6 அமைச்சர்கள் கொடி போட்டு லாய்ட்ஸ் ரோட் ஆபீஸுக்கு போனா எப்படி இருக்கும்? அதிமுக தலைமையகம் வெதர் எடப்பாடி அக்செப்ட்ஸ் டெப்டி சிஎம் ஆர் நாட், அவர் கட்சி ஆளுங்கட்சியில ஒரு பகுதி ஆயிடும் இல்லைங்க. ஸோ அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். பட் நாங்க எப்படி 2வது ரோல் பிளே பண்ண முடியும்? நாங்க தான் பெரிய கட்சின்னா யதார்த்தம் அப்படி இல்லைங்களங்க. இன்னைக்கு உங்களை டிஸ்டன்ட் தேர்ட் கீழ தள்ளி வச்சுட்டாங்க மக்கள். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவன்னா புத்திசாலி. அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நேத்து திரு ரஜினிகாவோட பேச்சு, அப்புறம் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்தி இதுதான். திமுக அணி அமையணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணல அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அது அப்படிதான் இருந்திருக்குமா? அதாவதுங்க, உண்மை செய்தியை பேட்டி கொடுத்து பேசினா அது ஊர்ஜிதமாகும். இந்த வதந்திய மறுத்தா அதுதான் ஊர்ஜிதமாகும். வதந்தி தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் எனக்கு அவர் சொல்றதுல விளங்கல. நான் அன்னைக்கு 4ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கே ட்விட்டர்ல வாழ்த்து போட்டேன்றாரு. ஏங்க, ரஜினிகாந்த் மாதிரி ஒரு சீனியர் ஆனாலு, சினிமா துறையிலயும் அரசியல்லையும் அனுபவம் வாய்ந்தாலு ஒரு போன் போட்டு விஜய்க்கு ஏங்க இன்னி வரைக்கும் பேசல? விஜய் எடுக்க மாட்டாரா? ரஜினிகாந்த் போன் பண்ணா எடுக்க மாட்டாரா? கமல்ஹாசன் பாருங்க, நேத்து முந்தா நாள் போய் பார்த்துட்டு வந்தாரு. நீங்க போனோன்னு கூட சொல்ல. யூ மே பி ஈகோயிஸ்ட், நான் பெரிய ஆளுன்னு இருக்கட்டும். ஒரு போன் பண்ணி தம்பி வாழ்த்துக்கள், சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். நேத்து சொல்றாருல்ல, அவருக்கு 2 வருஷம் அவகாசம் கொடுக்கணும், அவர் சிறக்கணும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா நீங்க தோத்த ஸ்டாலினை போய் பாக்குறீங்க. கேட்டா நட்பு ரீதியானா, அப்ப விஜய் உங்களுக்கு நட்பு இல்லையா? ஸ்டாலின் எவ்வளவு நாளா தெரியும் உங்களுக்கு? விஜய குழந்தையில இருந்து தெரியும்ன்றீங்க, சிறுவன்ல இருந்து எனக்கு தெரியும்ன்றீங்க. அவர் தலைமுறை வேற, என் தலைமுறை வேறன்றீங்க. நீங்க சொல்ல போனா விஜய்க்கு அப்பா ஸ்தானத்துல, சந்திரசேகர் ஸ்தானத்துல இருக்கிறவரு. அப்ப நீங்க கூப்பிட்டு ஒரு போன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வதந்திகள் எல்லாம் அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆயிருக்கும். இன்னி வரைக்கும் அவரை கேக்குறாங்க, கமல்ஹாசன் போயிட்டார, நீங்க போய் பாப்பீங்களான்னு கேட்டா, சாங்கியமா நான் போறேன். நீங்க போகாதாளா? உதயநிதியை பார்க்காதாளா? முரசொலி மு.க. ஸ்டாலினை பார்க்காதாளா? எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? அப்போ உங்களுக்கு விஜய் முதல்வர் ஆனதுல விருப்பம் இல்லை. அப்ப ஏன் நான் நம்ப கூடாது? அமித்ஷா எனக்கு ஒரு கதை சொல்லாமா? நானு எனக்கு ஒரு ஸ்டோரி வந்தது. எப்படின்னா, திமுகவில் இந்த முடிவை எடுத்தாலும் ஸ்டாலின் அரைமனதோடு தான் இருந்தாராம். அவரை பொறுத்தவரைக்கும் இது பொதுமக்கள் மத்தியில நமக்கு கெட்ட பேரா உண்டாக்கிடும், இது சரியில்லைன்னு he was actually hesitating. ஆனா அவருடைய மாப்பிள்ளையும் மகனும் இப்ப விஜயை விட்டோம்னா எம்ஜிஆர் மாதிரி 20 வருஷத்துக்கு நம்மள அந்த பக்கமே உள்ள தலை காட்ட விட மாட்டாரு. அதனால இப்படியாவது அதிமுக ஆக்குங்க, ஏதாவது பண்ணுங்க, அட் எனி காஸ்ட். ஹூக் ஆர் குரூக் அவரை பதவியில இருந்து உட்கார விடக்கூடாது முதலமைச்சரான்னு சொல்லியிருக்காங்க. கனிமொழி மட்டும் ஆனா கடுமையா எதிர்த்து இருக்காங்க. இது ரொம்ப சந்தர்ப்பவாத அரசியல். இது நமக்கு திமுகவுக்கு லாங் டேர்ம்ல தீங்கு செய்யும். மக்கள் கெட்ட பேர் வந்துடும், அவங்கள ஆட்சி அமைக்க விடணும், மக்கள் தீர்ப்பை மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ he was torn between son in law and sister. அப்படி இருக்கும்போது தயங்கினதாலதான் இது இன்னும் எடப்பாடிக்கு அவரு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாண்டிச்சேரியில மேல பேசிட்டாங்க, மேல சொல்லிட்டாங்க, திமுக ஆதரவு நம்ம கொடுக்க போதுன்னா அந்த 47 MLA கிட்ட மேல யாரு ஆண்டவனா சொன்னாரு? ஆண்டு கொண்டிருக்கிற அமித்ஷா சொல்லி இருக்காரு. சோ இட் வாஸ் த ப்ராஜெக்ட் ஆஃப் பிஜேபி. அதுவும் எந்த அளவுக்கு அவங்க கடுப்பாயிட்டாங்கன்னா, ஆளுநரை டிலே பண்ண வச்சது மட்டும் இல்ல, பாஜகவுக்கு விஜய் மேல ஏற்கனவே தீராத ஆத்திரம் இருக்குங்க. தங்களை அவர் அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு திட்டுறாரு. எவ்வளவு நம்ம அவரை விரும்பி வேண்டி அழைத்தாலும் கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்டாரு அப்படின்ற கோபம் இருந்ததுங்க. ஆனா காங்கிரஸ் டக்குன்னு டிஎம்கே பேண்ட் வேகன்ல இருந்து ஜம்ப் ஆகி அங்க போய் சேர்ந்து
அதிகாரத்தில் பங்கு அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரின்னுவாங்க. இந்த காயத்துல உப்பு கண்டம் தேய்ச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அட் எனி காஸ்ட் காங்கிரஸ் கெயின் பண்ணக்கூடாது சவுத் இந்தியால. ஆல்ரெடி கேரளா இன்னைக்கு பதவி ஏத்துட்டாங்க, கர்நாடகா, தெலங்கானா, இப்ப தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் மந்திரிகள் வந்துட்டா, லெப்ட் அலோன் ஒன்லி ஆந்திரா மட்டும்தான் நிக்குது தனியா தென்னிந்தியால. இப்ப இந்த ஒரு சீனை வந்து பாஜக விரும்பலைங்க. அதனால காங்கிரஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் மீதான கோபம் ஆத்திரம் அதிகமானதால் தான் அமித்ஷா இதுல தலையிட்டு இந்த ப்ராஜெக்ட் பரவாயில்ல, மக்கள் தீர்ப்பெல்லாம் அது 4 நாள் பேசுவாங்க, மறந்துடுவாங்க, நீங்க போயிட்டு ஆதரவு கொடுத்து ஆல்டர்னேட் சர்க்கார் பண்ணுங்கன்னு மக்கள் தீர்ப்பை மதிக்காம இந்த ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. அதனாலதான் அவரை கொண்டு வந்து அனுப்பிச்சாங்க. அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, அதான் உண்மை. அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, அவர் வந்த வேலையை முடிச்சாரு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் எனக்கு அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னா பின்ன சொல்லுவாரா? நான் தான் அமித்ஷா அனுப்பிச்சு தான் வந்தேன் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாருங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் நம்பலைங்க. அதாவது அவருடைய அவர் வாயில பேசுறத எதையுமே நான் நம்பலைங்க ரஜினிகாந்த். பர்சே ஐ டோன்ட் பிலீவ் இட். கடைசியா ஒரு சுருக்கம் ஒரு கேள்வி. திமுக அதிமுக மீண்டும் ஒன்னா பயணம் போக வாய்ப்பு இருக்கா? ஒன்றிணையலாம். தவறான அரசியல் நிலைப்பாடு எடுத்து 2 பேரும் ஒன்றிணையலாம். ஆனா ஒன்றிணைந்தால் ஒன்றின் மரணம் நிச்சயம், ஒன்றின் அழிவு நிச்சயம். அப்போ திருப்பி இருதுருவ அரசியலா தான் ஆகும். திமுக தாவேகா தான் இருக்கும். 3வது ஆள் இருக்க மாட்டாங்க, காணாம போயிடுவாங்க, விழுங்கிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு மதிவணன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.